அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்களுக்கு எப்பாவது தைக்கக்கூடிய ஒரு சில பிளவுஸ்ல வரக்கூடிய சந்தேகம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பஃப் ஸ்லீவ் வைக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலருக்கு நீங்க வைக்கும்போது அந்த பஃப் ஸ்லீவ் வந்து கரெக்ட்டா உட்காந்துரும். சூப்பரா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு நீங்க பஃப் ஸ்லீவ் வச்சீங்கன்னா, ஒ நீங்க வச்ச சென்டர் பகுதிக்கு தாண்டி ஒரு மாரி ஒண்ணா முன்பக்கம் இல்லன்னா பின்பக்கம் தள்ளியோ இல்லாட்டினா ஒரு கையே பார்த்தீங்கன்னா, ஒரு திருகுன மாரி, ட்விஸ்ட் ஆன மாரிலாம் உங்களுக்கு அந்த அமைப்பு வந்து அவைங்களுக்கு உட்காரும். நீங்க நெனச்ச மாரியே கூட அந்த கஸ்டமருக்கு வந்து நீங்க தெ எப்படி நெனச்சு நீங்க தச்சு குடுத்தீங்களோ, அந்த அமைப்பே அவைங்களுக்கு உட்காராம இருக்கும். அந்த மாரி அந்த பஃப் ஸ்லீவ்ல வந்து நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா, பஃப் ஸ்லீவ்ல வந்து ஆம்ஹோல் வந்து நீங்க நெனைக்கிற மாரி அக்யூரேட்டா நீங்க அதுல கரெக்ட்டா மார்க் பண்ணி கட் பண்றது வந்து செட் ஆகாது. பஃப் ஸ்லீவுக்கு எப்படியெல்லாம் மார்க் பண்ணணும், ஆம்ஹோல் என்னென்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும், முன்பகுதியிலயும், பின்பகுதியிலயும் வர ஆம்ஹோல் வந்து எந்த அளவுக்கு அத அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத, இதுல தனியா விளக்கி சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த வீடியோவ தொடர்ச்சியா பாருங்க. இதுல நடுவுல எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நெறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம். ஆனாலும் அது ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன மாற்றம் தான். அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு ஃபால்ட்டே இல்லாம நம்மளால தைக்க முடியும். ஏன்னா, ஆல்ரெடி நமக்கு நெறைய அனுபவங்கள் இருக்கும். ஆனா, நம்ம கவனிக்காம விட்ட சில சின்ன பாயிண்ட் தான், இது மாரி சின்ன சின்ன வீடியோ பார்க்கும்போது நமக்கு பொறி தட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஃபிட்டிங்கே பார்த்தீங்கன்னா, வேற லெவலுக்கு போகும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ப்ராப்ளமே இல்லாத அளவுக்கு நம்ம கஸ்டமருக்கு தச்சு குடுக்க முடியும். ஏன்னா, ஒரு விஷயத்த நமக்கு முழுக்க முழுக்க ஒருத்தரோட வீடியோலயே நம்ம எடுத்துக்க முடியாது. ஒருத்தரோட வீடியோல ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். அதனால எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. உங்களுக்கு அப்படி புரியல அப்படின்னா கூட, அதுல விஷயம் இருக்குது. நமக்கு அது சரியா புரியல அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு தடவ 2வது தடவ பாருங்க. இது எல்லா வீடியோலும் நான் தொடர்ந்து சொல்ற விஷயம் தான். ஏன்னா, இவங்க சொல்றது வந்து கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த ஒரு டெய்லர்ஸ்க்கு சொல்லிக் குடுக்குற மாரி தான் சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவ்வளோ விஷயங்கள வந்து அவைங்க நிபுணத்துவம் பண்ணிட்டு இருக்கிறனால, 1985ல இருந்து அவைங்க இது மட்டுமே முழுக்க முழுக்க அவைங்க பண்ணிட்டு இருக்கிறனால, ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் அவைங்க கையில வச்சு அவைங்க தச்சு குடுத்துட்டு இருக்கிறனாலயும், அவைங்களது எல்லா உடல் அமைப்புக்கும் தகுந்த மாரி, இவைங்க இண்டிவிஜுவலாவே இதுல இருக்கிற எல்லா மார்க்கிங், கட்டிங் எல்லாமே இவைங்களே கிரியேட் பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதனால மத்த கட்டிங்க்கும் மத்த இதுக்கு எல்லாமே இது மாறுபட்டதா தான் இருக்கும். சொல்லும்போதோ, கேட்கும்போதோ இது வந்து சரியா வராது அப்படிங்கிற பட்சத்துல தான் அவைங்க சொல்லிக் குடுக்குற மாரி இருக்கும். ஆனா, அவைங்க சொல்லிக் குடுத்த மாரி அந்த உடல் அமைப்புக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி நீங்க போட்டு பாருங்க. ஃபிட்டிங் கரெக்ட்டா வரும். அத நெறைய பேர் உணர்ந்திருக்காங்க. உங்க கமெண்ட் பாக்ஸ்லயே நெறைய நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடுங்கிற சேனல்லயுமே அவங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். நெறைய அத கரெக்ட்டா அனுபவம் வாஞ்சு பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே சிறப்பா தைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெறைய விஷயங்கள அவைங்க சொல்லிக் குடுக்குறவங்களுக்கு தகுந்த மாரி நெறைய சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க அத கொஞ்சம் பொறுமையா, நிதானமா பார்த்து அத புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரியாத விஷயங்கள கொஞ்சம் தெளிவா கமெண்ட் பாக்ஸ்லயே நல்லா ஒரு தெளிவாவே நல்லா எழுதி நீங்க அனுப்புங்க. அதுக்கு தகுந்த ஒரு வீடியோவ நாங்க ரெடி பண்ணி போடுறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். வாங்க தொடர்ந்து வீடியோவ பார்க்கலாம். மேம் ஒரு கேள்வியுண்டு. ஷோல்டர் 6.25, ஆம்கோல் இறக்கம் வந்து 6 அங்குலம் வருது. அப்படி வருமா மேடம்? ஷோல்டர் 6.25, ஆம்கோல் இறக்கம் வந்து 6 வருது. 6 வந்தா தான் வரும் 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 அந்த மாதிரி எல்லாம் வரும். வருமா? வந்தா தான் ஆம்கோல் வந்து 9.5 வருது. ஆமா, அதுக்குள்ள நீங்க மார்க் பண்ணும்போது ஆம்ஹோல் சுற்றளவு அதுக்கு கரெக்டா செட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி இல்லாட்டினா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். குறைஞ்சு வரலாம். குறைஞ்சு வரலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு சில இப்போ நம்ம 1/2 ஷோல்டர் வைக்கிற இடத்துல எல்லாம் கூட அந்த 1/2 அப்படியே தான் நம்ம இறக்குறோம் ஆம்ஹோல் ஹைட்டுமே. ஆனா அதே அளவுக்கு எல்லாருக்குமே வரணும்னு இல்லை. மேல ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்காம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னுமே ஒரு 1/2 இன்ச் ஆம்ஹோல் மேலதான் வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு சில இந்த ரொம்ப ஹைட்டா வைக்கிற போட் நெக்குக்கு வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கவே மாட்டோம். அந்த மாதிரி வரும்போது நம்ம 1/2 7.5 இன்ச் வந்து ஷோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, அதே 7.5 வந்து நம்ம ஆம்ஹோல் ஹைட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆம்ஹோல் லூஸ் வந்து அதிகமாகும். அதுக்குள்ள அந்த ரவுண்ட் வந்து செட் ஆகாது. அப்ப நம்ம 7.5 அப்படிங்கிறது 7 இன்ச்சா குறைச்சு அதுக்குள்ளதான் நம்ம போடுவோம். அதனால நம்ம ஆம்ஹோல் ரவுண்ட் எங்க செட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்க போட்டுக்கலாம். செஸ்ட் ரவுண்ட 6ஆ பிரிச்சு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால்குலேஷனுக்கு ஒரு ஹைட் கிடைக்கும். அதை வச்சு நீங்க மார்க் பண்ணி செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேலேயோ கீழேயோ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ மேம். டெய்ஸி பேசுறேன் மேம். மேம், இந்த பிளவுஸ்ல வந்து பேக் தட்ல வந்து அடிக்கை அளவு வந்து அதுல மெஷர் பண்ண சொல்லிருக்கீங்களா மேம்? இல்ல, நான் இந்த இதுல கால்குலேஷன்ல அது சொல்லலைங்க. இல்ல நான் கேக்குறேன் மேம், டவுட். சொல்லுங்க.
அப்ப அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல அதுல 5 வந்து அதை அப்படியே வச்சு கூட வெட்டலாமா மேம்? 5 வந்து அப்படி வைக்கணும்னா நீங்க ஷோல்டர் கால்குலேஷனை மாத்தணும். அதை வந்து நீங்க 8ஆ பிரிச்சு பிளஸ் 1 இன்ச் சேர்த்துறீங்க இல்லையா, ஓகே அந்த மேம். மாதிரி கால்குலேஷன் போனீங்கன்னா தான் அந்த அடிக்கை அளவை நீங்க மெஷர் பண்ணணும். ஓகே மேம். ஓகே மேம். சரிங்களா? இந்த ப்ரொசீஜர் படி வரும்போது நீங்க இப்ப என்ன நான் சொல்றேன்னா அதை மட்டுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா வரும். சப்போஸ் நான் இங்க இருக்க அளவை நான் எடுத்து இங்க வைக்கிறேன் அப்படின்னா 80% 90% கரெக்டா தான் ஓகே வரும். மேம். ஆனா கரெக்டா வர்றவங்களுக்கு பிரச்சனை இல்ல. சப்போஸ் யாருக்காவது ஒரு தப்பாயிருச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல நமக்கு அப்ப இது வந்து தப்பான ஒரு இதோ அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம வந்து மேக்சிமம் இப்ப இதுலயே அளந்தா ஒரு 4 இன்ச் 1/2 இன்ச் அவ்வளவுதான் வித்தியாசம் வரும். ரொம்ப எல்லாம் ஒன்றும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வராது. இருந்தாலும் நம்ம ப்ராப்பரான மெத்தட் அப்படிங்கும் போது எதுக்கு என்ன வைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3.5 இன்ச் வருது. இதுலயுமே அதே 3.5 இன்ச் ஒரு 3.25 ஒரு 1/4 இன்ச் கம்மியா வருது. ஓகே மேம். அப்ப நீங்க இதை கிராஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் அதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் வரும். ஓகே ஓகே மேம். சரிங்களா? அந்த லைனை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இதை அலைன் பண்ணி வைக்கிற மாதிரி தான் ஓகே வரும். அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட் பண்ணி வர மெஷர்மெண்ட் நீங்க சப்போஸ் அந்த ஷோல்டர் தியரி ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே மேம். இல்ல எனக்கு அதுவுமே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க செஸ்ட் ரவுண்ட 6ஆ டிவைட் பண்ணி அதை ஹைட் வச்சுட்டு கேப் ஹைட்டை வந்து 10ஆ டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை வந்து நீங்க கேப் ஓகே ஹைட்டா மேம். வச்சுக்கலாம். ஓகே மேம். சரிங்களா? அந்த மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய செஸ்ட் ரவுண்டையே நீங்க 10ஆ டிவைட் பண்ணி அது என்ன வருதோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே மேம். தேங்க்யூ மேம். மேம் இப்போ சொல்லுங்க. பேப்பர் கட்டிங் போட்டு பண்றதுக்கும் ஸ்ட்ரைட்டா கிளாத்ல கட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் வருமா? ஒரு சிலர் ஒரு பிளவுஸ் வந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நம்ம ரெட்டை வேலை செய்யாம இருக்கணும் அப்படின்னா டைரக்டா நம்ம மெஷர்மெண்ட்டை கிளாத்ல போட்டு வெட்டுறது தான் பெஸ்ட். சரிங்களா? நான் ஒரே ஆளுக்கு அடிக்கடி நான் பிளவுஸ் தைக்கிறேன், அதனால எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் நான் அந்த மெஷர்மெண்ட் நான் கால்குலேஷன் போடணுமா அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க பேப்பர் கட்டிங் போட்டுக்கலாம். ஆனா பேப்பர் கட்டிங் வச்சு நீங்க மார்க் பண்றது வந்து கரெக்டா மார்க் பண்ணணும், கரெக்டா கட் பண்ணணும். நீங்க வந்து ஆம்ஹோல் கிட்ட வந்து சும்மா லைட்டா இழுத்து விட்டு போயிடுச்சு அப்படின்னா கூட ஆம்ஹோல் செட் ஆகாது. சரிங்களா? ஒரு பேட்டர்ன் அப்படின்னா அந்த பேட்டர்னுக்கு நீங்க கீழே போடுற கிளாத் நீட்டா அயன் பண்ணி அதுக்கு மேல அந்த பேட்டர்ன் வச்சு அந்த பேட்டர்ன் ஸ்லிப் ஆகாத அளவுக்கு கரெக்ட் பண்ணி அதுல மார்க்கிங் போட்டு நீங்க ப்ராப்பரா ஒரு கமர்ஷியல் பர்பஸ் பண்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பேட்டர்ன் வந்து யூஸ் ஆகும். இப்ப நம்ம ஓன் இது தைக்கிறோம் அப்படின்னா பேட்டர்ன் வந்து தேவையில்லை. ஏன்னா இப்போ வரைக்குமே நான் பேட்டர்ன் போட்டெல்லாம் யாருக்குமே நான் தைச்சதும் இல்லை, நான் தைச்சு கொடுத்ததும் இல்லை. இந்த பிரின்சஸ் கட்டு நம்ம கட்டோரி பிளவுஸ் போடும்போது மட்டும் அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு பேட்டர்ன் போடுவோம். ஏன்னா நம்ம துணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி நம்ம இப்ப பிரின்சஸ் கட் எல்லாம் நான் டைரக்டாவே லூஸ் கொடுத்து நான் கிளாத்லயே போட்டுறேன். அதனால பேப்பர்ல வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்மூத்தா கட் பண்றது, நம்ம பிசு இல்லாம வெட்டுறது அப்படிங்கிறது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு வந்து அது செட் ஆகல. சரிங்களா? அதனால நான் வந்து பேப்பர் கட்டிங்கோ பேப்பர் இதோ யூஸ் பண்றதே இல்லை. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு நம்ம கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னாதான் ஒரு சாட்டிஸ்பாக்சனா எனக்கு இருக்கு. சரிங்களா? அதனால நீங்களுமே அப்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லல. உங்களுக்கு அவ்வளவு அக்யூரேட்டா உங்களால எல்லாமே முடியும். நீட்டா சுருக்கம் இல்லாம அந்த இதெல்லாம் இல்லாம ப்ராப்பரா உங்களால பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஒரு பேப்பர் கட்டிங் அது நல்ல டேமேஜ் ஆகாத ஒரு இதா போட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் திக்கானதுல வெட்டணும் அப்படின்னா நீங்க சாஃப்டா இருக்கிற கிளாத்ல மெட்டீரியல் அதாவது பேப்பர்ல கட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க கொஞ்சம் மொத்தமா இருக்கிற ஒரு இதுல வந்து ஒட்டிருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க அதை கட் பண்ணுங்க. டைரக்டா நீங்க மொத்தமா இருக்கிறதுலயே கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த வளைவு அந்த ஷேப்பு அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாவே வராது. இல்ல ஒரே ஆளுக்கே தைக்கிறோம்னாக்கா அது போல பேட்டர்ன் பண்ணி வச்சுக்கலாமான்னு கேட்டேன். பண்ணி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நான் தப்புனே சொல்ல மாட்டேன். ஏன்னா பெரிய பெரிய இது எல்லாருமே வந்து பேப்பர் பேட்டர்ன் இல்லாம யாருமே கட்டிங் போடுறது கிடையாதுங்க. இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரே சைஸ்ல நான் தைக்க போறது இல்ல. இப்ப என்னோட பிளவுஸாவே இருந்தாலுமே நான் ஒரே மாதிரி தான். இப்படி ஸ்லீவ் எனக்கு எல்லாத்துக்குமே ஹாஃப் ஸ்லீவ் தான் வேணும், எல்லாத்துக்குமே எனக்கு கிராஸ் கட் தான் வேணும், இல்ல பிரின்சஸ் கட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை தைக்கணும் அப்படின்னா நம்ம டைரக்டா நம்ம கிளாத்ல அதை வெட்டிட்டு போலாம். அதுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு அதை வந்து பிளவுஸ்ல போட்டு வெட்டுறது அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ்வலா பண்றதுக்கு வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு. சப்போஸ் நீங்க நான் எனக்கு மட்டும்தானே நான் தைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது தப்பு கிடையாது. நீங்க பேப்பர் பேட்டர்ன் போட்டுக்கலாம். ஆனா அதுக்கான ப்ரொசீஜர் படி துணி வந்து கரெக்டா நீட்டா அயன் பண்ணி அதை கரெக்டா பிளேஸ் பண்ணி மார்க் பண்ணி எந்த ஒரு இதுவுமே எக்ஸஸா ஒரு ஏன்னா நமக்கு தேவை ஒரு 4 இன்ச்சுனா கூட எக்ஸஸா போயிடுச்சு அப்படின்னா லூஸ் ஆகும்.
அந்த மாதிரி வர்றதெல்லாம் நீங்க கரெக்டா பார்த்துட்டு மறுபடியும் வெட்டினதுக்கு அப்புறமும் அந்த பேப்பர் அதுல வச்சு பாருங்க கரெக்டா இருக்கா. ஏன்னா அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்காது இல்லையா அதுல பேப்பர்ல. ஆமா ஆமா பிளெக்சிபிலிட்டி அதுதான் மெயினான விஷயமே. ஏன்னா நான் ஸ்லீவ் வந்து நான் துணிக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டுறேன் அப்படின்னா நான் பேப்பர்ல அந்த மாதிரி என்னால வெட்ட முடியாது. அதுவே நம்ம இப்படி கட் பண்றதா இருந்தா நம்ம பண்ணலாம். சிசர் வச்சு வெட்டும் போது நமக்கு அது ஒன்னா ஸ்ட்ரைட்டா போகும், இல்லையா அந்த பிசு வரும், அந்த மாதிரி எல்லாம் டிராபேக் வரும். ஆனா அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணனா நீட்டா ஒரு கட்டிங் வந்து போடலாம். அது வந்து நமக்கு தேவையா அப்படிங்கிறது அவங்களுடைய இதை பொறுத்துதான், ப்ரொஃபஷன் பொறுத்து. அவங்களுடைய இது நிறைய தைக்கிறேன் பண்றேன், இப்போ ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டேன்னா அதை வச்சு நான் இப்போ நிறைய போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஓகே. இப்ப இதுவே கார்மெண்ட்ஸ்ல எல்லாம் பேட்டர்ன் போட்டு தான் கட் பண்றாங்க அப்படின்னா அவங்க போறதெல்லாம் மெஷின் கட்டிங், சரிங்களா? ஒரு 20 லேயர் 25 லேயர் போட்டுட்டாங்க அப்படின்னா அது மேல பேட்டர்ன் வச்சு மார்க் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த எல்லா இதுமே ஒரே இதுல கட் ஆகும் போது உங்களுக்கு அது பினிஷிங் கரெக்டா வந்துடும். நம்ம செப்பரேட்டா நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளே ஒருத்தர் போட்டு வச்சுட்டு பண்றதை விட நெக்ஸ்ட் டைம் அவங்க அதுவே சொல்ல மாட்டாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் இடுப்பு ஹைட் வைங்கன்பாங்க, எனக்கு நெக்கு கொஞ்சம் மாற்றுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நமக்கு வந்து பேப்பர் பேட்டர்னுக்கு போடுற டைமிங் வந்து வேஸ்ட் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான் மேடம். இப்போ அந்த ஸ்லீவ் அந்த ஆம்ஹோல் கிட்ட வந்து 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுன்னு சொல்லி கழிச்சு தானே அந்த சென்டர் பாயிண்ட் ஆம்ஹோல் டாட் பிடிக்கிற இடம் இது பண்ணுவாங்க. அது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு கம்மி பண்ணீங்க மேடம்? எந்த இடத்துலங்கம்மா? இப்போ ஸ்ட்ரெயிட்டா நம்ம இப்போ நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல்லா கிளாத் போட்டிருப்பீங்கல்ல, அப்ப வந்து அந்த இறக்கம் இந்த இதுல இருந்து இறக்கம் வந்து 3 இன்ச் இறக்கணுமா மேடம் அந்த சைடு? கேப் ஹைட் சொல்றீங்களா? இல்ல நம்ம அளவு குறிக்கும் போது இப்போ எவ்வளவு உள்ள ஆம்ஹோல் கிட்ட வந்துட்டு குழி வந்து 3 இன்ச் கம்மி பண்ணி தானே குறிக்கணும். அது எப்படி குறிக்கணும் தெரியல. அதுதான்மா இந்த கேப் ஹைட் நீங்க சொல்றீங்க அதானே? ஆமா ஆமா அதுதான் நான் உங்களோட செஸ்ட் ரவுண்ட நீங்க 10ஆ பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன வருதோ அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுதான் கேப் ஹைட்டை வச்சுதான் இந்த எல்லாருக்குமே இந்த அளவு வச்சு நம்ம சென்டர் டாட் வந்து எடுத்து பாயிண்ட் பண்ணணுமா மேடம்? எனக்கு நீங்க பாடியில கேக்குறீங்களா ஸ்லீவ் கேக்குறீங்களா? இல்ல ஸ்லீவுக்கு தான் நான் கேக்குறேன். ஸ்லீவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாத் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அளவு நீங்க எடுக்கிறீங்கல்ல மேடம், மேல ஒரு அளவு எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் கீழே கேப் ஹைட்ல ஒரு கோடு போடுறீங்க. ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து லென்த் எடுக்கிறோம்மா. லென்த்ல இருந்து 1/2 இன்ச் சேர்த்து எடுக்கிறது வந்து சீன் தைக்கிறதுக்காக, சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் அதுல இருந்து அடிக்கை அளவு கேப் ஹைட் வந்து நான் மார்க் பண்றேன். ஓ அதுதான் இந்த ஹைட்டா? சரி. அதுதான் வந்து கேப் ஹைட்னு சொல்றோம், அடிக்கையினுடைய உயரம் சொல்றோம், சரிங்களா? இந்த அடிக்கையினுடைய உயரம் அப்படிங்கும்போது செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம 10ஆ பிரிச்சுக்கோங்க. அதுல என்ன அளவு வருது அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க சீம் அலவன்ஸ் சீஸ் அலவன்ஸ் எல்லாம் எதுவுமே சேர்த்து தேவை. சரி ஓகே மேடம். ஓகே 40 வருதுன்னா 4 வச்சுக்கோங்க, 30 வருதுன்னா 3 வச்சுக்கோங்க. சரி ஓகே. 3 வைக்கும் போது மேக்ஸிமம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி தான் வரும். ஏன்னா அது மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3-3.25 தான் அடிக்கை அளவு வரும். சரி மேடம். அந்த மாதிரி 2-2.25 எல்லாம் வர இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணும்போது இந்த அளவு வந்து வித்தியாசம் வரும். சரி மேடம். வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வரும். ஓகே மேம். இப்போ அந்த வளைவா இருக்குதுல்ல மேடம், அந்த ஆம்ஹோலுக்கும் இந்த கேப் ஹைட் லென்த்துக்கும் வந்துட்டு ஆம்ஹோலை விட கேப்போட ஹைட் லென்த் தான் கம்மியா இருக்கும், கரெக்டா? ஆமா சரி ஓகே. ஆமா மேம். சொல்லுங்க மேம் இந்த டாட் மட்டும் டவுட்டாவே இருக்கு மேம் ஃப்ரண்ட்லங்க மேம், அது மட்டும் ஒரு தடவை இது பண்ணுங்க மேம். ஓகே டாட்டும் சொல்லிடுறேன், கட்டியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். வேற அவ்வளவுதான் மேம். மேம் இந்த மார்பு சுற்றளவும் மிடில் செஸ்ட் அளவும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வருதுலங்க மேம். ஆமாங்க. அது வந்து நம்ம மிடில் செஸ்ட் ரவுண்ட் தான் வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது வைக்கணுமாங்க மேம்? ஆமா அதுக்காக மட்டும்தான் வைக்கிறோம். சரிங்க. அந்த நம்ம 4 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்க்கறது வந்து இந்த மிடில் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. சேர்க்கக்கூடாது. ஓகே மேம்.